தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னான் பாரதி. நாம் இஜகத்தினை அழித்திட வேண்டாம், இல்லாதவர்களுக்கு உணவளித்தால் போதும். ஹாய், ஹலோ பவர் பாண்டி வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டிஷ் பண்ணியிருக்கோம் சாப்பிட்ற மாதிரி ஐட்டம்ஸ். ஸோ வெயில் நாள் ஆரம்பிச்சிச்சு, கோடைக்காலம் ஆரம்பிச்சதுனால என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ வெயில் நாளில் எல்லாருக்குமே வந்து குளிர்ச்சியான ஃப்ரூட்ஸ் தேவைப்படுது. ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம், ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன ஃப்ரூட் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஸ்க்மெலன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். தமிழில் வந்து முலாம்பழம் இல்லைனா கிர்னி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஜூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அதை எப்படி கட் பண்ணி ஜூஸ் போடலான்றதை ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க. ஓகே, இதுதான் ஒரு பழம். ஓகேங்களா, இந்த பழத்தை எடுத்துப்போம். இப்போ இதை வந்து நம்ம எப்படின்னா இப்படி பாதியாக கட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு நார்மலாக. ஓகே, பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது உள்ளே இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே சீட்ஸ். இந்த விதையெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி வச்சுட்டு அந்த உள்ளே இருக்கிற விதையை மட்டும் இப்படி தள்ளி விட்டிங்கனாலே அழகாக வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா விதையெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் க்ளீனாக, அதில் விதை எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இதனுடைய ஃப்ளஷ் எப்படி எடுக்கணும்னா, இதே கரண்டி, இந்த கரண்டி வச்சு நம்ம ஃப்ளஷ் எடுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு வேலை இது, ஈஸியான மெத்தடும் கூட. இங்கே பாருங்கள், ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுக்கிற மாதிரி அழகாக வந்துச்சு பாருங்கள் ஃப்ளஷ்ஷு. நல்லா பார்த்துருக்குல்ல, வாசனையாக இருக்குது. கரெக்டான ஸ்டேஜ். ஐஸ்கிரீம் போல இருக்குல்ல, ஆரஞ்சு ஐஸ்கிரீம். ஆக்சுவலாக இந்த மஸ்க்மெலன், அதாவது முலாம்பழம், கிருணி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து சாப்பிட்டா என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்டை விட ஒரு பெஸ்ட்டான ஃப்ரூட் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து வாட்டர் கண்டென்ட் தான் இருக்குது, நீர் சத்து வந்து 60% இருக்குது இந்த பழத்தில். ஸோ இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. முக்கியமாக யார் சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் வந்து சூட்டு உடம்பு இருக்கோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக இதை சாப்பிட்ணும். குளுமையாக இருக்கிறவங்க சாப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த வெயில் காலத்தில் யார் சாப்பிட்டாலும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் ஆகாது. பட் இது எல்லா சீசன்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் தான். உடம்பு சூடாக இருக்கிறவங்க சூட்டை குறைக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரூட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சூடு குறையும். ஓகேங்களா, சூப்பராக இருக்குல்ல, ஃப்ளவர் மாதிரி டெக்கரேட் பண்ணிடலாம். லஞ்சு டின்னருக்குலாம் வைக்கலாம். சன்ஃப்ளவர் பாம் பாம். அப்படியே எடுத்து போட்டான் அதை. யாரும் போடுறாங்க.
அந்த வாய்ஸே இல்லையே. இந்த முத்துப்படி ஞாபகம் வருது. ஆனால் இதே எங்களுக்கு நிற்கல முத்துவத்தை பேசுகிறேன் அவங்க முக்கியமாக கடவுளுக்கு கொண்டு வந்த காரணம் என்ன தெரியுமா? நம்ம யாருன்னா ஒருத்தவங்களாம் பை பண்ணணும். அந்த பயம் இருக்கிறதுனால ப்ராப்பரா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். தப்பு பண்ண மாட்டோம், பயப்படுவோம். ஓகே, ஏதோ ஒரு கடவுள்னு ஒருத்தர் நம்ம வந்து பயமாக இருக்கணும், நம்ம என்னைக்கா தண்டிப்பார் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதுதான் உருவாகுது இந்த முன்னோர்கள்லாம். அதை வச்சு இவங்க வந்து கெடுத்துருவாங்க. நம்மள அது உலகத்தி ஃபீல் பண்ணல அந்த பழத்தை. இந்த பழமா அப்படியே வெண்ணெய் மாரி வருதா? சோனியா சாப்பிட்டு போகிறான். சூப்பராக இருக்குது, தித்தி பழகுது. சாட்டியா? பார்த்துருக்கேன் ஆனால் சாப்பிட்டதில்லை. அக்கறை போடாமலே அவ்வளோ இனிப்பாக இருக்குது, அருமையாக இருக்குது. அக்கறை போடா இன்னும் சூப்பராகும். முலாம்பழத்தோடைய யூஸ்கள் என்ன? நல்லா குரங்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றேன். இந்த முலாம்பழம் பார்த்திங்கன்னா வந்து வெள்ளரி பழத்தோடைய ஃபேமிலியை சேர்ந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப கொடுக்கணுன்னு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு பழம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப குளிர்ச்சி. ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து இந்த பழம் வந்து ஒரு ஹெல்த் ரீதியாக வந்து சப்போர்ட் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட்டும் நிறையா இருக்குன்றதுனால வந்து வெயிட் லாஸ், அதாவது டயட் இருக்கிறவங்க வந்து இந்த பழத்தை வந்து எடுத்துக்கணுன்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மஸ்க்மெலன் பழத்தை மட்டும் இல்லாமல் இதோட விதைகளை கூட வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதாவில் வந்து ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் அந்த விதையில் வந்து அவ்வளோ மெடிசினல் வேல்யூஸ் இருக்குன்றதுனால அதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து அல்சர் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து இந்த பழத்தை எடுத்துக்கணுன்னு ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அல்சர் எப்போ க்ரியேட் ஆகும்னு பார்த்திங்கன்னா அதிக மெடிசன்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு, ப்ளஸ் வந்து டைமுக்கு வந்து சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து வயிற்றில் சுரக்கக்கூடிய அந்த HCl ஆசிட் வந்து உள்ள வயிறை வந்து புண்ணாக்கிரும். ஸோ அந்த காயம் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது இந்த பழம் வந்து ரெகுலர் பீரியட் இன்டர்வலில் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த காயம் வந்து சீக்கிரமாக ஆறிடும். ஸோ அவங்க வந்து சீக்கிரமாக குணமடைகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து முலாம்பழத்துலேருந்து அந்த பழம் மட்டும் வடித்து தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதை வந்து ஒரு யானத்தில் போட்டு பிளெண்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு பீட் பண்ணும் போதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஃபைனாக வந்து இது பண்ணணும், பிளெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு திட்டமாக பண்ணாலே போதும். சரி வாங்க இப்போ பண்ணலாம். அடுத்து கொஞ்சம் சர்க்கரையும் போட்டுக்குவோம் இது கூட பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. போடு 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 போடு.
ஒரு மரம் நட்டுவாங்க வீட்டு வாசலில். இந்த முலாம்பழத்தை வந்து கிர்னி பழத்தை வந்து இன்னொரு விதமாக சாப்பிட்லாம். சும்மா நம்ம அப்படியே கத்தியால் லைட்டாக சீவிட்டு இந்த மாதிரி ஃப்ளஷ்ஷும் இருக்கும் ஜூஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இது லைட்டாக சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வெள்ளரி பழம் சாப்பிட்ருப்போம் இல்லையா, அதனுடைய டேஸ்ட்டு தான். பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இன்னும் ஐஸ் க்யூப் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயில் நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக இருக்குங்க. அடுத்த ஜூஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் ஜூஸ் பார்க்கலாம். இதில் இன்னொன்று பண்ணலாம், மில்க் ஷேக்கும் பண்ணலாம், ஐஸ்கிரீம்லாம் போட்டு. அதை எப்படி பண்ணணுன்றதை நாங்கள் அடுத்து சொல்லிக் கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ வந்து முலாம்பழத்தில் வந்து மில்க் ஷேக் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, முலாம்பழத்தில் இருந்து அந்த ஃப்ளஷ் பகுதியை மட்டும் தனியாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முலாம்பழத்தோடைய ஃப்ளஷை மட்டும் தனியாக எடுத்து ஜாரில் போட்டிருக்கோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் போட்டுக்கிறோம். இப்போ அடுத்து ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கிறோம். இதுக்கு தேவையான சுகரும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் பல்ஸில் போடாது, ஒன்றில் பார்த்தீங்கன்னா இப்போது முலாம்பழம் மில்க் ஷேக் ரெடி. ஒரு கப்பு கூட என்னம்மா ரெடி பண்ணிட்டீங்களா? அப்படியா சும்மா குடிக்குது போல. அது குடிக்குது அண்ணா எடுத்துக்கிட்டான். அவன் பீஸில் எவ்வளோ போடுறான் பாருங்க. அது என் பீஸ் நான் சொல்லவே இல்லையே. வழிதுரா கஞ்ச பையன். அண்ணா இருக்கிறது அண்ணா வருது. தேவா மாதிரி தான் அப்படியே. இந்த வெயிலுக்கு ஒரு செம்ம ரெஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க் அவசியம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஐஸ்கிரீமை பாருங்கள், உள்ளே அது எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே உள்ளே இந்த இந்த கேக் மதுக்குமே அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷை வந்து மிஸ் பண்ணுறாதீங்க. அவசியம் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரமேஷ் எப்படி பாருக்குது? சிறப்பாக இருக்குது. நம்ம பண்ண ஜூஸில் இதுதான் அருமையாக இருக்குது. இவ்வளோ நாள் வேலை செஞ்சதுக்கு வாரம் வாரம் இதே போட்டுருமா?
இந்த ஒரு விஷயத்தை நல்லா கற்றுக்காங்க. எங்களுக்கு அதானே வேணும். நல்லா இருக்காண்ணா? சூப்பர் ஆட்டு. மறக்காம பவர் பாண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.